இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர் குமார். இவரது கருவாட்டு கடையில் எஸ்ஐ ஒருவர் கருவாடு வாங்கியுள்ளார். கிலோ கணக்கில் வாங்கிய அவர் பணம் தரவில்லை. அதனை கேட்ட குமாருக்கு எஸ்ஐ மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து குமார் தரப்பில் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பாம்பன் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே பல வருடங்களாக கருவாட்டு கடை வைத்து நடத்தி வருகிறோம். கடந்த 19ஆம் தேதி பாம்பன் எஸ்ஐ ஆதர்ஷ் என்பவர் எங்கள் கடைக்கு வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள கருவாடுகளை வாங்கினார். பணம் கேட்டதற்கு பின்பு தருவதாக கூறி சென்று விட்டார். இதேபோல கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி மீண்டும் வந்தார். கருவாடு கேட்டபோது எனது சகோதரர் பணம் இல்லாமல் கருவாடு தர முடியாது என மறுப்பு தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த எஸ்ஐ ஆதர்ஷ் எனது தம்பியை ஆபாச வார்த்தைகளில் திட்டினார். உங்கள் அனைவர் மீதும் கஞ்சா வழக்கு போட்டு உள்ளே அனுப்புகிறேன் பார் என கூறி ஸ்டேஷனுக்கு இழுத்துச் சென்றார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே எஸ்ஐ மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. நீதிபதி விக்டோரியா கௌரி முன் இது விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வக்கீல் ஆதம் அலி ஆஜரானார். சம்பந்தப்பட்ட எஸ்ஐ கருவாட்டு கடைக்கு வந்து பணம் தராமல் கருவாடு வாங்கி சென்றதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளன. இந்த வழக்கை வேறு மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டாக உள்ளது. காவல்துறையினர் ஏன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர்? பொய்யான குற்றச்சாட்டு என்றால் மனுதாரர் இத்தனை மனுக்களை அனுப்பி வழக்கம் தொடர்ந்திருக்க மாட்டார். மேலும் சிசிடிவி ஆதாரங்களும் உள்ளதால் மனுதாரரின் இந்த குற்றச்சாட்டு மிக தீவிரமானது. இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. பணம் கொடுக்காமல் ஒரு பொருளை எவ்வாறு வாங்க முடியும்? சம்பந்தப்பட்ட எஸ்ஐ மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட டிஎஸ்பி தலைமையில் நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும். குற்றச்சாட்டு உறுதியானால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.